அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்முடைய குறிக்கோள் என்று பலர் பணிகளை செய்து வருகின்றனர். நியாயமானது. பணியிடத்திலே பணி செய்கின்ற நேரத்தில் நம்முடைய பணியின்றி வேறு ஒன்றும் மனத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இப்போது ஒரு டாக்டர் இருக்காருங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காரு. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார அவர் ஃபோன் வச்சுருப்பாரா? செல்ஃபோன் இருக்குமா? அந்த செல்ஃபோன் முணுமுணுக்குமா? இருக்காது. ஏன்னாக்க ஆப்ரேஷன் தியேட்டரில் அவருக்கு வேறு ஒரு விதமான அட்டென்ஷனும் இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் இருக்குமே, ஆனால் கத்தி வேற எங்கேயோ வச்சுருவார். ஒரு உறுப்பை சீர் செய்ய வேண்டிய இடத்துல, பாழ்பட்ட உறுப்பை நீக்க வேண்டிய இடத்துல நல்லா இருக்கிற உறுப்பை எடுத்து வெளில போட்டுவார். அட்டென்ஷன் மாறி போயிடும். ஆக பணி செய்கின்ற நேரத்தில் வேறு எண்ணங்களே வரக்கூடாது. அதனால தான் இந்த சர்ஜன்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போக விட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வந்தாலே உள்ள விட மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம், நம்ம மகனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லுவார்? சார் தியேட்டரில் இருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை கூப்பிடுகின்ற பொழுது மகன் சர்ஜனாக இருக்கின்றவருக்கு இந்த ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. எனிதிங் அர்ஜென்ட் சார், நான் செய்யட்டுமான அசிஸ்டண்ட்க்கு வெளியிலேருந்து கேட்பாங்க. ஏன்னாக்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பணியில் அவங்க இருக்கும்பொழுது வேறு எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கனாக்கா அலுவலகங்களில் பல இடங்களில் உள்ளே இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, செல்ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஆஃபீஸ் நேரத்தில் செல்ஃபோனை பேசிகிட்டு இருக்கலாமா? ஓகே. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது பர்சனல் மேட்டர், கடன் விவகாரம் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க்கு, அதில் ஒரு பணியாளர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், பேங்க்கில் தான் பணியாளர், ஆனாக்க லேண்ட் டீலிங்லாம் பண்ணிட்டு இருப்பார் வெளியில். இது போன்று இருந்தமே ஆனால் பணியும் கெடும், பணியில் வருகின்ற வளர்ச்சியும் கெட்டுவிடும். பணியாளர்களுக்கும் வளர்ச்சி போகும், அந்த வாடிக்கையாளர்களுக்கும் சர்வீஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு தொல்லைகள்லாம் ஏற்படும். இதற்கு ஆன்மீகத்தில் சிறந்த கதை பாருங்கள். கைலாய மலையில் ஆலால சுந்தரர் என்று சிவபெருமானுக்கு நெருங்கிய ஒரு தொண்டர், மிக மிக நெருங்கிய தொண்டர். அவர் ஒரு நாளைக்கு பூ பறிக்கிறதுக்காக நந்தவனத்துக்கு போகின்றார். அங்கு தேவி பார்வதியினுடைய 2 சேடிகள், அனிந்திதை, கமலினி என்று 2 பெண் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க போய் அவருடைய தாதிகள் இருவர் போய் பூ பறிக்க போகிறாங்க. சுந்தரர், ஆலால சுந்தரர் மிக மிக பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பவர். கமலினியும் அனிந்திதையும் பார்ப்பதற்கு அழகான யுவதிகள். பார்க்கின்றார்கள். இவருடைய கவனம் தவறுகின்றது, அவர்களுடைய கவனம் தவறுகின்றது, மனம் மயங்கி விடுகின்றார்கள். சிவபெருமான் சன்னதியிலே சிவபெருமானுக்கு பூ விடுவதற்காக சென்றவரும், தேவி பார்வதிக்கு பூ பறிப்பதற்காக சென்றவரும் மனம் கலங்கி விடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் இருவரும் கைலாய மலை, மூவரும் கைலாய மலையிலிருந்து கீழே தள்ளப்படுகின்றார்கள். பூலோகத்துக்கு வந்து விடுறாங்க. பூலோகத்தில் வந்த உடனே ஆலால சுந்தரர் சுந்தரமூர்த்தி நாயனாராக பிறப்பெடுக்கின்றார். அவருக்கு வன்தொண்டர்னு பேர். சிவபெருமானுடைய சிறந்த தொண்டராகவும் மாறுகின்றார். கண்ணை இழக்கின்றார், கஷ்டப்படுகின்றார், பல இடங்களில் சென்று பாடுகின்றார், சிவனை துதித்து போற்றி பாடுகின்றார். வளர்ச்சி அது ஒரு பக்கம். இந்த கமலினி, அனிந்திதை, இவங்க 2 பேரும் மேலே இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க, பறவை நாச்சியார்னு ஒருத்தர், சங்கிலியார்னு ஒருத்தர். திருப்பத்தியூரில் இருப்பவர் சங்கிலியார், திருவாரூரில் பறவை நாச்சியார். இவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. இவங்க சிவபெருமானுக்கு தொண்டு செய்து பிறகு மேல் உலகம் செய்கின்றார்கள், கைலாசம் சொல்கின்றார்கள். இது சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய கதையிலே வருகின்ற, அவருடைய வரலாற்றிலே வருகின்ற செய்திகள். இவங்க 2 பேரும் சிவபெருமானுக்கு மிக மிக அணுக்க தொண்டர்களாகிய சுந்தரமூர்த்தி, ஆலால சுந்தரர், கமலினி, அனிந்திதி, இவங்க தேவர் வெரி க்ளோஸ். சிவனுக்கு இவர் க்ளோஸு, இவங்க 2 பேரும் அம்மனுக்கு ரொம்ப க்ளோஸு, பார்வதி அம்மனுக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் பணியிலே இருக்கின்ற நேரத்தில் தவறிவிட்டார்கள். பணி தவறிய காரணத்திற்காக அவர்கள் கைலாய மலையில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் பூலோகத்தில் சாதாரண மானிடர்களாக வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு மனதில் ஏற்படுகின்ற உளைச்சல், கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுகின்றன. மன தளர்ச்சி ஏற்படுகின்றது, ஒருவருக்கு ஊழல் ஏற்படுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் தன் கண்ணை இழந்து பாடுபட 2 கண்ணையும் இழக்கிறார். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது. இதற்கு என்ன காரணம்? பணியிலே, தன்னுடைய பணியிடத்திலே அவர்கள் தவறிவிட்டார்கள்.
கடமையிலிருந்து தவறக்கூடாது, கடமையிலிருந்து வழுவக்கூடாது. இது முக்கியமாக அலுவலகங்களிலே, அதுவும் அரசாங்க பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக கொள்ள வேண்டும். நான் முன்னாடி சொன்ன போல் இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு செல்ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் பாஸ் கூப்பிட்டே இருப்பார், இவர் செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு இருப்பார். இந்த வாட்ஸ்அப் வந்துருக்கு பாருங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்னமோ செய்திகள், எவ்வளவோ செய்திகள், நமக்கு தேவையற்றது, கவர்ச்சிகரமான பல செய்திகள் வருகின்றன. இந்த சமூக தளங்களில் வலைகளில் வந்ததில் பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, ஆனால் தேவையில்லாத இருக்குது. நம்முடைய நேரத்தை, நம்முடைய கவனத்தை சிதற வைக்கின்றது. அலுவலகத்தில் சிதற வைக்கலாங்களா? அப்படி இருந்தது நேரம் நம்ம பணியில் தவறி விடுகின்றோம். இதை எடுத்து பாருங்கள். ஒரு வண்டி இது ஏரோப்ளைன் ஓட்டுறாருங்க. அவர் ஓட்டுறச்ச அதனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு என்னென்ன கருவிகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை கவனமாக தானே பார்த்துட்டு போகணும். அவர் தன்னுடைய பணியில் தவறிவிட்டால் அவ்வளவுதான். அதில் ஆகாயத்திலேருந்து அதில் பாதாளத்துக்கு வர்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் போல். அது அவர் மட்டும் வரலைங்க, அதில் பயணம் செய்கின்ற 250 பயணிகளும் சேர்ந்து போகிறார்கள். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வர்றாங்க. இது போன்ற நிலைமைக்கு காரணம் தன்னுடைய பணி நேரத்தில் பணியிலிருந்து தவறிய ஒரு ஆகாய ஓட்டியோட காரணம். அந்த விமான ஓட்டி மட்டும் சரியாக இருந்திருந்தாருனாக்கா இது நடந்திருக்காது. எதுக்கு? பணி நேரத்தில் யாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்க, பணி இல்லாட்டியும் அதில் பாதாளத்துக்கு யாராக வேணாலும் வருவாங்க, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும். இது வாழ்க்கையில் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அரசியல் தலைவர்கள் கூட தங்களுடைய பணியை மறந்து விட்டார்களே ஆனால் பல செய்திகளை பார்க்கின்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? தேர் இஸ் எ ஸ்லிப்பேஜ். அந்த ஸ்லிப்பேஜ் இருக்கிறது என்னன்னாக்கா, அவருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவரை பார்த்துட்டு இவரை வெளியேற்றுறாரு. பல செய்திகள் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கல, இது நடக்கிறது. ஆக பணி நேரத்தில், பணி இடங்களில் நம்முடைய கடமையிலிருந்து வழுவக்கூடாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருங்க, அவருக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாருனாக்கா அந்த டியூட்டியை விட்டு வெளில போகக்கூடாது. பல செய்திகள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரும் தலைவர் ஒருவர் தாக்கப்பட்டார், கொலை உண்டார். அங்கே ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்கேயே நின்றுட்டு இருந்தாராம். தன்னுடைய கடமையை நழுவக்கூடாது என்பதற்காக அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். அவருக்கு பாக்கி பேரெல்லாம் கோபத்தில் அவரை அடிச்சுக்கிடிச்சு ஏதோ பண்ணிருக்கிறாங்க. இருந்தால் கூட வெரி சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்து தடயங்கள் தளர விடக்கூடாது, தடயங்கள் எங்கேயுமே போய்விடக்கூடாது என்பதற்கு கண்காணிப்பாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லுவார்கள். அது அவருக்கு பின்னாளிலே பெரும் பதவியும் வாங்கி கொடுத்தது. ஆக நாம் தெரிந்து கொள்கின்ற பாடம், கடமையிலிருந்து யாரும் பணி நேரத்தில் பணியிலிருந்து யாரும் நழுவக்கூடாது, விலகக்கூடாது, அதை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதுதான் அடிப்படையான ஒரு பாடம். மறுமுறை பார்ப்போமா?